வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா சிறப்பு பதிவு. இந்த ஜூலையில் இருக்கக்கூடிய மாத பலன்களை பார்க்க போகிறோம். அதனுடைய வரிசையில் இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு முதல்ல பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியிலேயே செவ்வாய் பகவான், 2ஆம் இடத்தில் குரு பகவான், 3ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் புதன் பகவான், 6ஆம் இடத்தில் கேது பகவான், 11ஆம் இடத்தில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் ராகு பகவான். இதுதான் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள். இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் இந்த கோச்சார நிலவரப்படி பார்த்தோன்னா மேஷராசி அன்பர்களுக்கு மிக பெரிய பெரிய மாற்றங்கள், அதுவும் குறுகிய காலத்தில் நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசியிலே இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து 2ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் முதல், அதாவது 7ஆம் தேதியே, ஜூலை 7ஆம் தேதியே மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குறுகிய காலத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கொண்டு கொடுக்க போகுது. மேஷராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய செயல்களிலும் சரி, நடவடிக்கைகளிலும் சரி, ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை எப்போதுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நம்ம இந்த ஒரு செயல் செய்கிறதுனால நம்மளுக்கு இதிலிருந்து வருமானம் வருமா, அடுத்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து நமக்கு அந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு எந்த ஒரு செயலையுமே செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிக சிறந்த மாதமாக இருக்க போது. மாதத்தின் அந்த 13ஆம் தேதி அந்த செவ்வாய் குருவோட சேர்றதுனால அந்த குருமங்கள யோகம் வேற ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த ஜூலை மாதத்தில். இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அதிகமாக இருக்கும். சனி வக்ரம் அடைந்தாலும் கூட ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி வக்ர நிலைக்கு தள்ளப்படுகிறார். வக்ர நிலையில் இருந்தாலும் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும் செயல்படுத்துவதனால இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு தொழிலில் இருந்து மிக விரைவாக ஒரு நன்மைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் மந்த நிலையில் இருக்கக்கூடிய தொழில்கள், சில பேர் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு 3 மாத கால அளவிற்கு ஒரு ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, தடைகளை சந்திச்சிருப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு பார்ட்னர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அதுவும் தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், இப்படி மாதிரியான ஒரு கூட்டாளி தொழில் செய்கிறதுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த தொழிலாகப்பட்டது நீங்கள் போட்ட முதலீட்டில் இருந்து வருமானம் வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்க போது இந்த ஜூலை மாதத்தில். அதுவும் உங்களுடைய 2ஆம் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். கடந்த காலத்துலலாம் ஏமாறப்பட்டிருப்பீங்க, பணத்தின் மூலமாக ஏமாற்றம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்த இதாகப்பட்டது பார்த்திங்கன்னா அதிலிருந்து பண விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அதனால் உங்களுக்கு குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த கடனால் யாருக்கோ நீங்கள் உதவி செய்ய போய் இப்போ நீங்கள் கடனில் மாட்டிட்டு தவிக்கின்ற அந்த சூழ்நிலையினால் அந்த குடும்பத்தில் நான் சொன்ன பேச்சு நீங்கள் ஏற்கனவே கேட்கல, அதனால தான் இவ்வளோ அவஸ்தைப்படுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கும் உங்களுடைய பக்கத்துலேயே ஆள் இருந்தும் அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்த சூழ்நிலையெல்லாம் நிறைய இருந்திருக்கு இந்த மேஷராசி என்பர்கள். ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவு நினைத்து எல்லா வேலையுமே செஞ்சுட்டு வரீங்க. கடந்த ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த முடிவுகள் எல்லாமே ஒரு தவறான சூழ்நிலையில் போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் கடனை அடைக்கும் அளவிற்கு ஒரு மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது. யார்கிட்ட பணம் கொடுத்து நீங்கள் ஏமாந்தீங்களோ அவங்களே அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற அளவிற்கு அந்த கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதுதான் நீங்கள் நிறைய நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்மளுக்கு நேரமும் காலமும் நமக்கு சாதகமாக வராதா? ஏன்னா சொத்துக்கள் வாங்குற விஷயத்தில் நீங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு யோசிச்சு இது வாங்கலாமா அது வாங்கலாமா நிறைய யோசிச்சு கடைசி இது வரைக்குமே உங்களுக்குன்னு ஒரு சொத்து சேர்க்காமல்
இது நாள் வரைக்கும் ஒரு 25 வருஷம் ஆச்சு, நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க, நிறைய எல்லாமே பண்ணுறீங்க, குடும்பத்துக்காக தான் செலவு பண்ணுறீங்க, ஆனாலும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு சொந்த வீடு இல்லை அப்படின்றது தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. உங்கள் மூலமாக வளர்ந்தவங்கெல்லாம் எப்போவோ சொத்துக்கள் வாங்கி அவங்க உங்கள் கண்ணு முன்னாடியே நான் சொத்து வாங்கியாச்சு இன்னும் நீ வாங்கலையா அப்படின்னு சொல்கிற அளவிற்கு மறைமுகமான சில எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு. அதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு நல்ல சொத்து அமையட்டும், நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி நிறைய காலங்களை வாய்ப்புகளை தவற விட்டுட்டே இருந்திருக்கிறீங்க இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மாதம், அதாவது இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களில் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலையில் நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். அந்த முயற்சிகள் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா தொழில் செஞ்சு நிறைய ஒரு லாஸ் ஆகி அடுத்து நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், கடந்த ஒரு 5 வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், அந்த வேலையிலையும் எனக்கு சரியான ஒரு பாதை கிடைக்க மாட்டேங்குது, அங்கேயும் எங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா எனக்கு மேலதிகாரியோட தொந்தரவு அதிகமாக இருக்குது, அதுவும் போக மேலதிகாரிகள் ஒரு பக்கம் எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்தாலும் சக பணியாளர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வயிற்றெரிச்சல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் திருஷ்டி தோஷங்கள்லாம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான திருஷ்டி தோஷங்கள் அடுத்து மற்றவர்கள் விடக்கூடிய சாபங்கள் ஏன் அதிகமாக பலிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு சூடான கிரகம், பாவ கிரகம். அந்த பாவ கிரகத்தும் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். அந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது மற்றவர்களுடைய அந்த தோஷமாகப்பட்டது உங்களுக்கு எளிதாக கவரப்படுது. நேர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு யார் என்ன சாபம் விட்டாலும் ஒன்றுமே செய்யாது. அவங்க எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த மற்றவர்கள் பார்த்து கண் திருஷ்டி வைக்கிறது, அடுத்து தேவையில்லாத சாபங்களை விடும்போது இது அவர்களுக்கு அதை தாக்கக்கூடிய அளவிற்கு அந்த அவர்களுடைய சாபம் உங்களை தாக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு மற்றவங்கள பார்த்து பயந்து அவன் ஏதாவது சாபம் விட்டுருவானோ, நம்ம வேலை செஞ்சும் நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருக்குது அலுவலகத்தில், இப்படி நினைத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் எல்லாருக்குமே ஒரு சகஜமாக போகக்கூடிய சூழ்நிலை, எல்லாருக்குமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணினாலும் உங்களுக்கு தேவையான அந்த வருமானமோ உங்களுக்கு மேலதிகாரிகிட்ட இருந்து ஒரு உறுதுணையோ உங்களுக்கு ஒத்துழைப்போ கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாம் நல்லா இருந்து என்ன மேடம் பிரயோஜனம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையே சரியில்லை, எவ்வளவோ ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு உழைச்சி வருமானத்தை கொண்டு வந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் இருந்துங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலையே மாறப்போகுது. நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பாசமாக ஒரு அரவணைப்பாக இருக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே மாறக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியான அந்த சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் தேதியே 4ஆம் இடத்திற்கு போகிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆடம்பர ஒரு சுகங்களை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்தில் உங்களுடைய கடன்களின் அளவு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ கடன்பட்டு அவமானப்பட்டு இப்போ தான் ஒரு 3 மாத 4 மாத காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. அதுவும் ரொம்ப நிதானமாக தான் அடைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப ஒரேடியாக உங்களுடைய பிஸ்னஸும் பெரிய லெவலில் ரீச் ஆகலை. இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த வருமானத்தை கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கே ஒழிய சேமிப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய தொழிலில் இருந்தோ இல்லை வேலையில் இருந்தோ இருக்கக்கூடிய வருமானம் அதிகமாக வரல. எப்போ அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக வரப்போது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி அந்த புதன் பகவான் மாதத்தின் கடைசியில் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம்
இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு வேலை நான் தேடணும், எனக்கு இது செட்டே ஆகலை இங்கே இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வேலை மற்ற இன்னொரு வேலை கிடைப்பதற்கு ஒரு சாதகமான நேரமாக இருக்குது. என்ன செய்தாலும் இந்த மேஷராசி அன்பர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த வேலையை விடுவதற்கு உண்டான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் வேலையை விடுறதுக்கு உண்டான ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா அடுத்து வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதனால தான் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வேலையை விட்டீங்கன்னா ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள் வருமானம் அதிகமாக இருக்கும். தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல முதலீடு இருக்கும். முதலீடுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு இன்வெஸ்டர்ஸ் யாராவது கிடைக்க மாட்டாங்களா, நமக்குன்னு ஒரு அந்த தொழிலில் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க. அதனால் அந்த தொழிலில் முதலீடு செய்வதற்கு ஒரு ஆட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க. இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா நீங்கள் காஞ்சி பரமாச்சாரியாரை நீங்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் தினமும் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். தினமும் வழிபாடு பண்ண உங்களுடைய லாபமாகப்பட்டது இரட்டிப்பாகிறதுக்கு, வருமானமாகப்பட்டது உயர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அதோடைய பிரார்த்தனை, அந்த குரு பகவானுடைய பிரார்த்தனையாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் 4 செவ்வாய்க்கிழமை இந்த ஜூலை மாதத்தில் அந்த 4 செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய சில தடங்கல்கள், ஏன்னா அந்த மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால சின்ன தடங்கல்கள், உங்களுக்கு ஒரு தூக்கமின்மை, ஏதோ ஒரு விரக்தியான ஒரு அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடும் அடுத்து அந்த காஞ்சி பரமாச்சாரியாரோட வழிபாடும் உறுதுணையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த வழிபாடு செய்ய உங்களுடைய கடன்கள் எல்லாமே முதல்ல இந்த ஜூலை மாதத்துலேருந்து அதிகமாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒரு அதிகமான ஒரு நிலவக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்க போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய விரும்புகிறீங்க, ஒரு இடமாற்றம் செய்யணும், தொழில் ஏதாவது ஒரு வளர்ச்சி செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி நீங்கள் மாற்றத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு வளர்ச்சி இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.